பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல வளைகுடா நாடுகளில் நடக்கக்கூடிய யுத்தம், அதோடைய தாக்கம் இந்தியா மேலே எந்த அளவுக்கு இருக்குது, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத ஆல்மோஸ்ட் நம்ம டெய்லி பேசிஸ் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்தியா ஜியோ பாலிட்டிக்கலில் நம்மளுடைய ஒரு பாலிசி அப்படின்றது நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட், நம்மளுடைய அண்டை நாடுகள் முதல்ல அப்படின்றது வெளியுறவு கொள்கை. இதில் நம்ம பாகிஸ்தானை எக்ஸ்க்ளூட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ மிச்சிருக்கக்கூடிய அண்டை நாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தான், நேபாள், பூட்டான், பங்களாதேஷ், இலங்கை, மாலத்தீவு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாடுகள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். பட் சமீப கால ஒரு 5-6 வருட கால வரலாறு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த நாடுகளில் எப்போ ஒரு ஆட்சி மாற்றம் வருதோ அந்த ஆட்சி மாற்றத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், அமைப்புகள் பயன்படுத்தக்கூடியது இந்திய எதிர்ப்பு அப்படின்றது. ஏன்னா இந்தியா ஒரு மிகப்பெரிய நாடு, பொருளாதாரத்தில் இன்னைக்கு மிக வேகமாக முன்னேறக்கூடிய ஒரு நாடு, ஒரு பவர்ஃபுல்லான அரசியல் தலைமை மற்றும் ஒரு ரோபஸ்டான வளர்ச்சி. இது ரெண்டும் சேர்த்து பார்க்கும் பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை நாடுகள் நேச்சுரலாகவே அந்த ஒரு த்ரெட்டனிங்கான ஒரு ஃபீலிங்கை ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இருக்கக்கூடிய தெருவில் ஒரு பெரிய அமைச்சர் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் அந்த அமைச்சருக்கும் நேரடியாக எந்த விதமான ஒரு மோதலும் இல்லாமல் இருந்தால் கூட, பட் அங்கே வந்துட்டு போகிற வண்டிகள் அங்கே இதெல்லாம் பார்த்து ஓரளவுக்கு ஒரு பயமும் ஒரு சிறு வகையாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்செக்யூரிட்டியும் வரும். இது எல்லா நாடுகளுக்குமே பொருந்தும். இப்போ அமெரிக்காவை சுற்றி இருக்கக்கூடிய சிறு நாடுகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்க எதிர்ப்பை ஒரு பெரிய அளவில் முன்னெடுப்பாங்க, அரசியல் ரீதியாகவும் சரி, அவங்க மக்கள்கிட்டையும் சரி. அதே மாதிரி பல காலகட்டங்களில் இந்தியாவுடைய இராணுவம் இந்த நாடுகளில் பல இடங்களில் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக நம்ம ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கோம். இலங்கை எடுத்துக்கங்க, ஐபிகே, மாலத்தீவு எடுத்துக்கங்க, அவங்க ஆட்சியை காப்பாற்றுனது. பங்களாதேஷ் எடுத்துக்க, அந்த பங்களாதேஷ் நாடு உருவானதே இந்திய இராணுவத்தால் தான். நேபாளில் பல முறை பிரச்சனை வரும்போது இந்தியாவுடைய இராணுவ உதவி அப்படின்றது இருந்திருக்கு, பூட்டானில் இருந்திருக்கு. ஈவன் ஆப்கானிஸ்தானில் பார்த்தீங்கன்னா கூட அந்த நாட்டுக்கு ஒரு வளர்ச்சிக்கு ரொம்ப மிக முக்கியமான பங்கை நம்ம நாடு வகிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போது இந்த நாடுகள் எடுக்கக்கூடிய இந்திய வெறுப்பு, மாலத்தீவில் கெட் அவுட் இந்தியா கேம்பெயின் நம்ம பார்த்தோம். பங்களாதேஷில் எந்த அளவுக்கு மோசமாக அவங்க இந்திய வெறுப்பை கொண்டு போனாங்க அப்படின்றத பார்த்தோம். இலங்கையில் இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை பார்த்தோம். நேபாளில் பார்த்தோம். பூட்டான் ஒரு அமைதியான நாடு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தானில் இந்திய எதிர்ப்பு அப்படின்றது இன்னி வரைக்கும் அவங்க என்றைக்குமே எடுத்தது கிடையாது. அவங்க தாலிபான்கள் எதிராக இருக்கும் பொழுது கூட இந்திய எதிர்ப்பை மையமாக வச்சு அவங்க ஒரு பாலிட்டிக்ஸை ப்ளே பண்ணது கிடையாது. இப்போ இந்த நாடுகள் பிரச்சனைக்கு வரும்போது, கடைசியாக நம்ம பிரச்சனை எப்போ பார்த்தோம்? கோவிட் காலத்தில் இந்த நாடுகள் பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இவங்களுக்கு தேவையான கடன், உணவு, மருந்து, வேக்சின் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து போச்சு. அதன் பிறகு 2020க்கு பிறகு 26 வரை இந்த காலகட்டங்களில் மீண்டும் அவங்க இந்திய எதிர்ப்பை ஓரளவுக்கு நார்மலாக எப்பப்பெல்லாம் இருக்கிறாங்களோ பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் கட்சிகள் எடுப்பாங்க. ஒரு கணிசமான அளவுக்கு மக்களுமே அந்த மனநிலையில் தான் இருக்கிறாங்க. இது நான் ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது கல்ஃப் ஆஃப் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸில் ஒரு மிகப்பெரிய தடை ஏற்பட்டிருக்கு. அங்கே போர் நடந்துக்கிட்டு இருக்கு. பல நாடுகள் இன்னைக்கு பரிதி வைக்கிறாங்க, எல்பிஜி இல்லாமல், பெட்ரோல் டீசல் இல்லாமல். இப்போ பங்களாதேஷுக்கு இந்த நேரத்தில் இந்தியா பங்களாதேஷ் ஃப்ரெண்ட்ஷிப் பைப்லைன் அப்படின்ற ஒப்பந்தம் வந்து ஷேக் ஹசீனா அவர்கள் இருக்கும்போது போடப்பட்டுச்சு. இந்த அரேஞ்ச்மெண்ட் கீழே அவசரமாக, அதாவது கிட்டத்தட்ட மார்ச் ஃபர்ஸ்ட் வாரத்திலேயே 5000 டன் டீசலில், இது வந்து கச்சா எண்ணெய் கிடையாது, ஃபினிஷ்டு ப்ராடக்ட் டீசலை வந்து இந்தியா பங்களாதேஷை கொடுத்தாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இலங்கை இப்போ ட்வீட் பண்ணியிருக்கிறாங்க, இந்தியாவிலேருந்து ஒரு கப்பல் கிட்டத்தட்ட 38,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் மற்றும் டீசல் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றதும், இதில் 20,000 டன் டீசல், 18,000 டன் பெட்ரோல், ஐஓசிஎல்லுடைய சப்ளை இலங்கைக்கு இப்போ கிடைக்குது. இது எப்போ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பிரதமர் ஏகேடி திரு அனுராக் குமார திசநாயக்க அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள்கிட்ட நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தின பிறகு அவங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்தியா அனுப்பிச்சு வச்சிருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, மாலத்தீவு போன்ற நாடுகளுக்கு இப்போ மிக முக்கியமாக கிரைசிஸ் சமயத்தில், ஆபத்தான ஒரு சமயத்தில் இந்த பெட்ரோல் டீசலை கொடுத்து உதவுறது அப்படின்றது இந்தியா தான்.
இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர் டிப்ளமசி அப்படின்னு சொல்லுவோம். அந்த நாடுகளில் என்னது நல்லது கெட்டது நடந்தாலும் சரி, மாலத்தீவோட ஆட்சி மாற்றமாக இருக்கட்டும், இலங்கையில் ஏற்பட்ட சுனாமியாக இருக்கட்டும், இல்லை இயற்கை பேரிடராக இருக்கட்டும், பங்களாதேஷில் இருந்த சுச்சுவேஷனு, ஃப்ளட்டு, எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்தியா முதல் ஆளாக நின்று இருக்கிறாங்க. இப்போ இந்த உலக நாடுகள்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய 3 நாடுகளுக்கு கிட்டத்தட்ட 3000 டன் எடையுள்ள மருந்து மற்றும் நிவாரண உதவிகளை, 300 டன் எடையுள்ள மருந்து மற்றும் நிவாரண உதவிகளை இந்தியா தான் அனுப்பிச்சு வச்சுது. ஆப்கானிஸ்தானில் இந்த பாகிஸ்தான் போன்ற ஒரு காட்டு மிராண்டி நாடு, தன்னை ஒரு இஸ்லாமிய நாடுன்னு சொல்லிக்கக்கூடிய நாடு, அந்த நாடு போய் அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய மனநோய் மருத்துவமனையில் தாக்குதல் நடத்தி 400க்கும் அதிகமான அப்பாவி பொதுமக்களை கொன்று குவிச்சு அந்த ஹாஸ்பிட்டலை தரைமட்டமாக்கின போது இந்தியா மீண்டும் நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டலை கட்டித்தரோன்னு மட்டும் சொன்னது இல்லாமல் இப்போ அர்ஜென்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி அளவுக்கான நிவாரணப் பொருட்களை ஆப்கானிஸ்தானுக்கு அமைச்சு வச்சுருக்கிறோம். அந்த மக்களும் சரி, அங்கே ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடிய தாலிபான்களும் நம்மளை நிகழ்ச்சியோடு பார்க்குறாங்க. இது ஒரு கிராஸ் பார்டர் எனர்ஜி லிங்க், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றத பார்க்கணும். அதுக்கு நம்மளுடைய நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசியை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். இப்போது இதில் இந்த நாடுகளில் ஏதாவது ஒரு ஆத்திர அவசரம் அப்படின்னா நீங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய நண்பனை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு டிபெண்ட் பண்ண முடியுமே ஒழிய எங்கேயோ இருக்கக்கூடிய சைனாவோ அமெரிக்காவோ டிபெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அங்கேருந்து நிவாரணப் பொருட்களோ இல்லை உதவிகளோ வரத்துக்கு டைம் ஆகும், அந்த அரசுகள் செய்யவும் மாட்டாங்க. இப்போ இந்த 6 நாடுகளில் ஏதாவது ஒரு நாடு அமெரிக்காட்ட போய் உதவி கேட்குறாங்கன்னா அமெரிக்கா கண்டிப்பாக செய்ய போகிறது கிடையாது. சைனா செய்வாங்க, அதுக்கு பின்னாடி நிறையா சூசகமாக அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு இவங்களை கடனாளிகளாக்கி இவங்களை வந்து காலனைஸ் பண்ணுறது மட்டும்தான் சீனாவுடைய ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாகவே இருந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துல இந்தியா இன்னொரு விஷயம், நம்ம ஓவர் கமிட்டும் பண்ணுறது கிடையாது. எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு முதல் கொடுத்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை வந்து சால்வ் பண்ணுறோம். இப்போ பங்களாதேஷில் திரு தாரிக் ரஹ்மான் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஜஸ்ட்டு ஒரு 20 நாளில் எவ்வளோ பெரிய மாற்றம் வந்துச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஜமாத்தி இஸ்லாமிக்கு எதிராக நிற்கக்கூடிய இவங்க பாகிஸ்தானுடைய இனப்படுகொலையை மிக முக்கியமாக அதை வந்து ஞாபகப்படுத்தி நீ வரக்கூடிய தலைமுறையினர், இருக்கிற தலைமுறையினருக்கு இதை பற்றி தெரியணும்னு சொல்லி அவர் பேசினதாக இருக்கட்டும். பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷோடைய இராணுவம் கூட்டமைப்பின் கிட்ட வரும்போது அதெல்லாம் கேன்சல் பண்ணி, இன்ஃபேக்ட் ஐபிஎல் லெவலில் கூட பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் எதிர்ப்பு இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் கேன்சல் பண்ணி ஐபிஎல் வந்து இப்போது பங்களாதேஷில் ப்ராட்காஸ்ட் ஆக போகுது. இதுதான் வந்து ஒரு கிளியர் கட்டான டிப்ளமேட்டிக் நகர்வு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இலங்கையில் குறிப்பாக டூரிசத்தை பேஸ் பண்ணக்கூடிய நாடு, எண்ணெய் ரிஃபைனரிஸ் அப்படின்றது பெரிய லெவலில் இல்லை. இப்போ இந்த நாடு பேரலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு ஆபத்தை வந்து அந்த நாட்டுக்கு வந்து உண்டு பண்ணும். இந்த நாட்டில் வேற ஒரு நாட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறது அப்படின்றது இந்தியாவுடைய ஜியோ பொலிட்டிக்கல் அம்பிஷனுக்கும் சரியாக இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பங்களாதேஷுக்குமே உடனடியாக நம்ம பைப்பை திறந்து விட்டோம். இது வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. பங்களாதேஷோட நமக்கு லேண்ட் பார்டர் இருக்குது. ஃபாஸ்டராக, சீப்பராக, அதே மாதிரி உடனடியாக அந்த ஒரு ரேட்டில், அந்த மார்க்கெட் ரேட்டில் இன்னைக்கு இந்தியாவில் என்ன ரேட்டில் இருக்கோ அதே ரேட்டில் நம்ம பங்களாதேஷுக்கு வந்து கொடுத்து உதவணும் அப்படின்றத பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சமூக வலைதளங்களில் சொல்கிறது அப்படின்றது ஒரு காமனான கருத்து. நாம் வந்து முட்டாள்களாக இருக்கிறோம், நம்ம வந்து ஏமாந்தவர்களாக இருக்கிறோம், இந்த நாடுகளுக்கு என்னதான் செஞ்சாலும் இவங்க இந்தியா வெறுப்பையும் இந்தியர்களுக்கான எதிரான கருத்தையும் தான் இவங்க வந்து பேசுவாங்க, நம்ம வந்து காலத்தில் எவ்வளோ பட்டாலும் இந்தியாவுக்கு வந்து புத்தி வரலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காங்கிரஸ் அரசாங்கம் மீதும் இந்த கிரிட்டிசிசம் இருந்தது. இப்போ இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கத்தின் மீதும் இந்த கிரிட்டிசிசம் அப்படின்றது இருக்குது. குறிப்பாக பங்களாதேஷுக்கு இந்தியா செய்த உதவி, அதே மாதிரி இலங்கைக்கு இந்தியா செய்த உதவி, அதை சமூக வலைத்தளங்களில் அவங்க பகிரும்போது அதற்கு உண்டான அந்த எதிர்வினை மற்றும் ஆதங்கத்தை இந்தியர்கள் காமிக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஜென்யூன். இப்போ நம்ம சேனல்லையே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு வெறுப்பாக இந்தியா நாசமாக போகணும், இந்தியா இதுவாக போகணும்னு சொல்லிட்டு சில பேர் குறிப்பிட்ட ஒரு ஒரு சொற்பமாக நான் சொல்லுவேன், அந்த பெரிய மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் இந்தியாவுக்கு நண்பனாகவும் இந்தியாவை வந்து ஒரு தங்களோட ஒரு பூர்வீகமாக தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நூற்றுக்கணக்கான நண்பர்கள் எனக்கு இந்த நாடுகளில் இருக்காங்க. ஆனால் ஒரு சைசபிள் ரேடிக்கலைஸ்ட் பாப்புலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இந்தியா வெறுப்பை வந்து காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்ற போது இந்தியர்களோட இந்த ஆதங்கமும் ஒரு வகையாக பார்த்தீங்கன்னா அந்த கோபமும் நியாயமானது தான் அப்படின்றத நம்ம மக்கள் ஒரு உணர்வில் நம்ம பார்க்கலாம். இப்போது சைனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சைனாவோட ஹெல்ப் வந்து உடனடியாக வராது. ஃபஸ்ட்டு பாயிண்ட், நீங்கள் சைனாவோட சமீப 12 வருட கால அரசியல் எடுத்து பார்த்தீங்க, வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், சைனாவோட ஹெல்ப் அப்படின்றது உடனடியாக வராது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது. ரெண்டாவது, அது எல்லாமே
ஒரு வர்த்தக ரீதியான தொடர்பு இருக்கும். இந்த வேக்சின் கொடுத்தா நீ எனக்கு இதை செய்யணும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி மூணாவது பார்த்தீங்கன்னா அது எங்கேயாவது ஒரு டெட் லிங்க்டாக இருக்கும். கடனை லிங்க் பண்ணிட்டு ஓகே உனக்கு நான் இதை தரேன். இப்போ ஹம்பன் தோட்டை போட்டு யார்கிட்ட இருக்குது? டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா சைனாட்ட தான் இருக்குது. அவங்களுடைய வேர்ல்ட் சிட்டி யார்கிட்ட இருக்குது? டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா சைனாட்ட தான் இருக்குது. இப்போ பங்களாதேஷ் எடுத்திங்கன்னா பாதி முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் அசெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சைனாவுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ நம்மளது வந்து ஃபாஸ்ட்டு, ஸ்டேபிள், ஆனால் அளவறிந்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் இந்தியா இருக்குது. சைனா வந்து பிளாங்க் செக்கு ஸ்லோவாக கொடுப்பாங்க, ஆனால் கடனோட லிங்க் பண்ணி தான் கொடுப்பாங்க. இதுதான் அடிப்படையாக இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டொமஸ்டிக் ரெக்குவயர்மெண்ட்டை பார்த்துட்டு தான் நம்ம கொடுக்குறோம். இப்போ இந்த பங்களாதேஷுக்கு கொடுத்த 5000 டன்னாக இருக்கட்டும், இல்லை இப்போ இலங்கைக்கு கொடுத்துருக்கக்கூடிய 38,000 டன்னாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுச்சுவேஷனை கரெக்டாக அந்த அளவீடு பண்ணி தான் பண்ணுறோம். நீ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய உயரதிகாரி, ஓய்வு பெற்ற உயரதிகாரி, அவர்கிட்ட ஒரு 2 வருடம் முன்னாடி இந்த மாதிரியான நிகழ்வுகளை பற்றி பேசும் பொழுது எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய பட்ஜெட்டில் இந்த நாடுகளுக்கும் சேர்த்து அவங்களுடைய தட்பவெட்ப சூழ்நிலை எப்படி இருக்கும், இந்த வருடம் புயல் வருமா, மழை வருமா, அவங்களுடைய அரசியல் தன்மை என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்ன்றதை நம்ம சேர்த்து ஃபேக்டர் பண்ணி தான் கொண்டு போகிறோம் அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி சைனா பார்த்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் கார்கோ, லாங் டேர்ம் எனர்ஜி, இன்ஃப்ரா, அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு தான், உனக்கு நான் ஏர்போர்ட் கட்டித்தரேன், சூப்பரான ஏர்போர்ட், அந்த ஏர்போர்ட்டுக்கு உண்டான நிதியை நான் உனக்கு கடனாக கொடுக்குறேன். ஒரே கண்டிஷன், அந்த ஏர்போர்ட்டை சீன நிறுவனம் தான் கட்டும். இங்கேருந்து என் பாக்கெட்லேருந்து சைனாவுடைய பாக்கெட்லேருந்து நான் வந்து இன்னொரு நாட்டுக்கு, இலங்கைக்கோ பங்களாதேஷ்க்கோ கடன் கொடுக்குறேன். அங்கே ஒரு ஏர்போர்ட்டை கட்டுறோம். அந்த ஏர்போர்ட்டை கட்டுறது சீன நிறுவனம். அந்த பணத்தை மீண்டும் நான் என் பாக்கெட்டில் போட்டுக்கிட்டேன். இப்போ நீங்கள் அதுக்கு வட்டியை நீங்கள் கட்டலை, இல்லை அந்த டேர்ம்ஸில் நீங்கள் சரியாக ஒத்து வரலைன்னா அந்த ஏர்போர்ட் என்னோடது, இல்லை நீங்கள் அந்த ஏர்போர்ட்டுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒன்று கொடுத்தாகணும். ஸோ இதுதான் இவங்களுடைய கிளியர் கட்டான ஃபாரின் பாலிசி. இதில் நிதி உதவி அப்படின்றது சைனா என்றைக்குமே பண்ணது கிடையாது. 1-2 இடத்துல இங்கே அங்கன்னு பண்ணுவாங்களே தவிர வேற எந்த இடத்துலையுமே பண்ணாது அப்படின்றத பார்க்குறோம். இப்போது சைனாவுடைய பங்களாதேஷுக்கு வந்து சைனாவுடைய டீசல் வந்துகிட்டு இருக்கு, இப்போவும் வந்துட்டு இருக்கு. அது எங்கே வருது பார்த்தீங்கன்னா பெட்ரோ சைனா மற்றும் யூனிபெக் அப்படின்னு சொல்லக்கூடிய சைனாவுடைய மிகப்பெரிய நிறுவனங்கள், IOCL, BPCL விட பல மடங்கு பெரிய நிறுவனங்கள். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கப்பல் 1-2 கப்பலை டைவர்ட் பண்ணிட்டு பெட்ரோல் டீசல் எடுத்துக்கிட்டு அது பங்களாதேஷுக்கு வருது. ஸோ எனர்ஜி சப்ளை அப்படின்றது ஓரளவுக்கு பங்களாதேஷ் சமாளிச்சிடுறாங்க. ஆனால் அதில் பின்னாடி இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு அவங்க ஆயில் அண்ட் கேஸ் சப்ளை பண்ணுறாங்களோ, குறிப்பாக ஆயில் சப்ளை பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சீன பொருட்களை வாங்கணும் அப்படின்றது தான். அதுவும் குறிப்பாக மலிவு வேலையில் இருக்கக்கூடிய சீன பொருட்கள் அப்படின்றது இந்த நாடுகளில் குவியும் போது அந்த நாடுகளுடைய உள்ளூர் இண்டஸ்ட்ரி அப்படின்றது தலைக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 2 வருடம் முன்னாடி நம்மளுடைய தீப்பெட்டி துறை, அதாவது தீப்பெட்டியோட தொழிற்சாலை, குறிப்பாக சிவகாசி நம்மளுடைய மக்கள் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க. ஏன்னா சைனாலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட அந்த லைட்டர்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா ₹1 ₹1.5 இம்போர்ட் பண்ணி ஒரு ₹5 அப்படின்ற விலையில வித்துக்கிட்டு இருந்தாங்க. ₹1 வித்துக்கிட்டு இருந்த தீப்பெட்டியை வாங்குறது அப்படின்னு கம்மியாகி அந்த தொழிலே மூடக்கூடிய அளவுக்கு ஒரு அபாயம் ஏற்பட்டுச்சு. உடனடியாக அதன் மீது இருக்கக்கூடிய இறக்குமதி வரியை அதிகப்படுத்தி இப்போ மினிமம் அதே சிகரெட் லைட்டர் பார்த்தீங்கன்னா ₹20 விற்குது. மீண்டும் அந்த தீப்பெட்டி தொழிற்சாலை அப்படின்றது, அந்த துறை அப்படின்றது மீண்டும் ஒரு சேஃப்கார்ட் பண்ணப்படுது. இந்த மாதிரி கடனில் இருக்கக்கூடிய நாடுகள் அதை பண்ண முடியாது அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மாலத்தீவை பொறுத்த வரைக்கும் சைனாவுடைய சப்போர்ட் அப்படின்றது கடன் மற்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டைரக்ட் பைப்லைன் அப்படின்றது கிடையாது. இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஸ்வாப் கொடுப்போம், கிரெடிட் லைன் ஃபெசிலிட்டியே கொடுப்போம். கடன் கொடுத்து ஏதாவது பொருளை வந்து கடனாக கொடுக்கும் இந்தியா. அது என்ன பொருள்? உணவு, மருந்து, பெட்ரோல், டீசல் போன்ற அத்தியாவசிய தேவைகள். இப்போ இந்தியன் ஆயிலோடைய ஒரு மிகப்பெரிய ரிஃபைனரி இலங்கையுடைய வடக்கு பகுதி, அதாவது நம்ம தமிழர்கள் வாழக்கூடிய, ஈழத்தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகளை அமைக்கும் போது அதுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பை வந்து அவங்க கிளப்பினாங்க. உள்ளுக்குள்ளே ஒரு டொமஸ்டிக் பாலிடிக்ஸ் வந்து நடந்தது. குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய JVP அதை வந்து பண்ணாங்க. இந்த இது பண்ணும் பொழுது இந்தியாவுக்கு எதிரானது, இந்தியா நம்மளை வந்து அடிமைப்படுத்துது. அந்த ரிஃபைனரி அன்னைக்கு நம்ம வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்டை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தோம்னா இன்னைக்கு இலங்கை வந்து இந்த அளவுக்கு அபாயம்ல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதுதான் இந்தியாவுடைய கிளியர் கட்டான பாலிசி அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சைனா இப்போ கொடுத்த ஒரு 30,000 டன் பெட்ரோல் டீசலுக்கு பதிலாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சோலார் இன்வெஸ்ட்மெண்ட்டை உள்ளே கொண்டு வராங்க. ஸோ நீங்கள் எங்கிட்டேருந்து எவ்வளோ ஆயில் வாங்குறியோ அவ்வளோ சோலார் பேனலை வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல இலங்கை பொறுத்த வரைக்கும் 2 விதமான ஒரு டூயல் ஃபாரின் பாலிசியை இது பண்ணுறாங்க. எமர்ஜென்சி அப்படின்னா இந்தியா, ஸ்ட்ரக்சரலாக போகணும் அப்படின்னா சைனா.
ஒரு 20 வருஷம் பாலிசி அப்படின்னு போனோம் அப்படின்னா இப்போ அம்பந்தோட்டால இருக்க ரிஃபைனரி அப்படின்றது 20 வருஷம் லைசன்ஸ் சைனா கொடுத்துருக்குறாங்க. பட் இது ரொம்ப நாள் போடாது. ஏன்னா இந்தியாவும் வந்து ஒரு ஏமாந்த நாடு இல்லை அப்படின்றதும் இவங்களுக்கும் புரியணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தேவைப்படும் போது இந்த பக்கம் டில் பண்ணுறது, தேவைப்படும் போது அந்த பக்கம் டில் பண்ணுறது, இந்தியாவுக்கும் சைனாக்கும் உள்ள அந்த ரீஜனல் காம்படிஷனை அவங்க சார்பாக பயன்படுத்திக்கிறது அப்படின்றது தான். ஸோ இப்போ கிளியர் கட்டாக இந்தியாவுடைய கிரைசிஸ் டைம் ஹெல்ப் அப்படின்றது இந்த நாடுகளுக்கு இல்லாமல் இந்த நாடு சர்வைவ் ஆக முடியாது. பங்களாதேஷில் 1000 விஷயம் அவங்க பேசினாங்க, இந்தியாவுக்கு எதிராக பண்ணாங்க, வடகிழக்கு நாடுகள் எங்களுதுன்னு சொன்னாங்க, வீடியோ வெளியிட்டாங்க, புத்தகம் வெளியிட்டாங்க. இந்த யூனிஸ் எல்லாம் இன்னைக்கு காணாமே போயிட்டான். இன்னைக்கு அந்த நாட்டை காப்பாற்றிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். அது உணவாக இருக்கட்டும், மருந்தாக இருக்கட்டும், ஆயில் அண்ட் ஃபியூலாக இருக்கட்டும். ஸோ ஃபாரின் பாலிசியில் இந்த டிப்ளமசி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் அதே சமயம் மக்களுடைய அந்த ஆதங்கம், இந்தியா ஒரு ஏமாளி நாடாக இருக்கக்கூடாது, இறுக்கி பிடிக்க வேண்டிய இடத்துல இந்த நாடுகளை இறுக்கி பிடிக்க வேண்டியதும் ஒரு சரியான ராஜதந்திரம் தான். உங்கள் கமெண்ட்ஸ்ன்றது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.